Hi guys, I am Deepika, TEFL certified English trainer from Phoenix Academy of English. இன்னைக்கு நம்மளுடைய லெசன் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம வந்து எவ்ரிடே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 5 இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து எப்படி இங்கிலீஷ்ல கரெக்ட்டா கேக்குறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய லெசன். So without any further delay, let's get started with our lesson. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இது வந்து டெய்லி லைஃப்ல அதிகம் யூஸ் பண்றதுதான். ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு வந்து எப்படி அந்த இடத்துக்கு போறது அப்படின்னு தெரியல அப்படின்னா எப்படி போறது நம்ம வழி கேட்போம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி கரெக்டா கேட்கலாம் அப்படின்னா ஹவு டு ஐ கெட் தேர் அப்படின்னு சொல்லி கேட்கணும். கெட் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்த போய் அடையிறத வந்து நம்ம கெட் அப்படிங்கிற வேர்டு வச்சு கன்வே பண்ணிருக்கோம். சோ அந்த இடத்துக்கு நான் எப்படி போகிறது அப்படின்னு கேட்கறதுக்கு ஹவு டு ஐ கெட் தேர் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு ஷாப் கீப்பரா இருக்கோம், இல்ல ஒரு ரிசப்ஷனிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வர கஸ்டமர் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ டைரக்டா வந்து what do you want அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இம்பொலைட்டா இருக்கும் இல்லையா. ஸோ இதை வந்து ஃபார்மலா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலி we can ask it in two ways. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, how can I help you அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அண்ட் another wayல எப்படி கேட்கலாம் அப்படின்னா, what can I do for you. ஸோ what can I do for you or how can I help you அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கலாம். ஒரு விஷயத்த செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை வந்து சிம்பிளா வந்து இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு மட்டும் கேட்கறதா இருந்தா how long does it take. ஸோ எந்த விஷயத்துக்கு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு அடுத்து டூன்றதை ஆட் பண்ணிட்டு என்ன விஷயம் அப்படிங்கறத சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் how long does it take அப்படின்னு சொன்னோம். how long does it take to complete the project. இதோட வீடியோவை வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகுது. how long does it take to upload your video on YouTube அப்படின்னு சொல்லி கேட்கணும். நீங்க எப்பயாவது இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது have you ever அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். have you ever plus verb 3 அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். இப்போ இந்த have you everல வந்து இது present perfect ஃபார்ம்ல வந்து இருக்கு. இந்த present perfect ஃபார்ம்ல கொஸ்டின் கேட்கும்போது he she it வர இடங்கள்ல நம்ம haveக்கு பதிலா has அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். சோ நம்ம வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எப்பயாவது நடந்திருக்கா அப்படின்னு நீங்க யாராவது கேட்கறதா has this ever happened to you. இந்த இடத்துல நம்ம verb 3ன்றதுனால happened அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்கோம். நீங்க எப்பயாவது வந்து இங்கிலீஷ் பேசுறத வந்து கஷ்டமா ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு யாரையாவது கேட்கணும் அப்படின்னா have you ever felt it difficult to speak in English. If you are a new viewer, don't forget to subscribe to my channel and hit the bell icon as well. Feel free to share your suggestions and feedbacks in the comment box below. I'll soon meet you with another interesting session. Until then, bye.